சிறகடிக்க ஆசை சீரியலில் வழக்கம் போல் நம்ம விஜயா மீனாவை ரொம்பவுமே கேவலமாக தாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கேட்குற அண்ணாமலைக்கு ரொம்பவுமே ஃபீல் ஆகுது. விஜயாவுக்கு புத்துமதி சொல்கிறாங்க. புத்துமதி சொன்ன விஜயா என்ன கேட்டுக்கவா போகுது? அது மட்டும் இல்லை, நீ மீனா கிட்ட இருந்து வாங்கின நகையெல்லாம் திருப்பி மீனாக்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ விஜயா இருந்துக்கிட்டு, என்னமோ நானே கேட்டு வாங்கிக்கிட்ட மாதிரி இல்லை, அவள் தானே ரோசம் வந்து கழட்டி கொடுத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே அங்கே மீனா வந்துட்டு, எனக்கு அவங்க நகையெல்லாம் வேணாம், என் வீட்டுக்காரரு எப்போ சம்பாரித்து எனக்கு வாங்கி தராரோ அப்போவே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம முத்துவும் அங்கே வந்துடுறாரு. ஸோ முத்துலாம் இதை கேட்டுக்கிட்டு நேராக போகிறாரு. அங்கே வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த முறை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாப்புல. எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முத்துவுக்கு விட்டு கொடுத்துட்றாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா செயின் வாங்க கிளம்பிடுறாப்புல. இங்கே மனோஜ் ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அட்டெண்டர் மாதிரி. போயிட்டு யாருக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு எடுக்கிற வேலை தான். ஸோ அவர் எப்பயுமே திமிராக தானே இருப்பார். அங்கே வர்ற கஸ்டமர்கிட்டையும் அதே மாதிரி திமிருத்தனமாகவே நடந்துக்கிறாப்புல. ஸோ இன்னும் எத்தனை நாள் இந்த வேலையில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு காமிக்கிறாங்க. வீட்டில் மனோஜ் வந்ததும் இல்லாமல் எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வந்து தான் வாங்கிக்கிட்டு வந்த செயினை எல்லாருக்கும் மத்தியிலையும் மீனாவுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாப்புல இன்னைக்கு. ஸோ இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.